வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்ப ஹரி வீட்டுக்குன்னு சொல்றா, இவங்க வந்து ரவி தாத்தா வீட்டுக்குன்னு சொல்றாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ரெண்டு பேருக்கு ஒரே வீடு தான். தட் இஸ் மை அம்மா வீட்டுக்கு தான் நாங்க வந்து போக போறோம். போயிட்டு ஒரு 2 days கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். கலக்குப்பா கலக்கு. சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம்னா ஸ்விமிங் பூல், அப்புறம் மூவி, அப்புறம் ரவி தாத்தா கூட எல்லாம் நம்ம வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ண போறோம். சோ இதுதான் மேக்ஸிமம் நாங்க வந்து எப்போ வந்து ஊருக்கு போனாலும் பண்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க யாரும் என்னோட அம்மா வீடு வந்து பாத்துருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நான் காமிச்சது கிடையாது எந்த வீடியோலயும். வீட்டுக்குள்ள ஷார்ட்ஸ் எடுக்கும்போது மேபி நீங்க பாத்திருப்பீங்க. பட் வெளியில இருந்தோ இல்ல அங்க வந்து குட்டி குட்டி மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாது. மேபி இந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் வந்து சொல்றேன். இன்னொரு வீடியோல நான் பெஸ்டா நானும் அம்மாவும் ஃபுல்லா வந்து எங்களோட லவ் ஸ்டோரி அண்ட் நாங்க எங்க எல்லாம் உட்காந்து நாங்க பேசுவோம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் இன்னொரு தடவை டெடிகேட்டடா வந்து வீடியோ நாங்க பண்றோம். சரி சரி சரி. டைம் பாத்தீங்கன்னா சரியா 5:45 ஆயிடுச்சு. ஊருக்கு கிளம்பணும். கிளம்ப சொன்னா அங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். புஷ்பா ராஜா அந்த புஷ்பா வைப் வந்து வெளில வரல. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டேங்க. அப்புறம் என்னங்க, எந்த பாப்பாது சஞ்சு 3 பேரும் இதுல நான் வச்சுட்டேன். சோ நம்ம ஊருக்கு போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தான். இதுல ஒன்னும் குறைச்சல. விதம் வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு பெரிய டாலி வேற. சோ என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. அதுதாங்க கன்வீனியன்ட்டா இருக்கு. இதுதான் நம்ம கீழ புடிச்சு அப்படியே நம்ம நிறுத்திட்டே போலாம். புஷ்பராஜ் எஸ் புஷ்பராஜ், நீங்க பாருங்க, நீங்க ரொம்ப நடந்து பண்றீங்க. ஆனா போதும். அவனை சிரிக்கவனா சொல்றா, அசிங்கமா இருக்கு. முஸ்டியா பேக் பண்ணி கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு பாரு. ஒரு நிமிஷம். சோப்பு பிரஷ் இத மட்டும் எடுத்து வந்துரு. அட மலக்குறங்க. ஆக மொத்தம் கிளம்ப போட்டு கிடையாதுங்க. கிளம்பவே மாட்டாங்க அவங்க எல்லாம். A few minutes later. அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதிகமா ஸ்வெட் ஆகும் எனக்கு. அதனாலே பெர்ஃப்யூம் போடாம வெளில போக முடியாது. கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இந்த காட்டனோட பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. டோட்டலா இந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபிராக்ரன்ஸ் இருக்கும். ஸ்மெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அசூர். ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லெமன் வெள்ளா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்சென்ஸ் பெர்ஃப்யூம். அதே கார்டனல்ல இருந்து இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா மைல்டா இருக்கு. சோ இது என்ன யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டமம், மஸ்க் அண்ட் மேட்டன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்கும். நீங்க ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா அங்க போட்டு போலாம். ஏன்னா சில பேருக்கு ஸ்மெல் அதிகமா இருந்தா பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். சோ குறிப்பா பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபுக்கே ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா செட் ஆகாது. சோ அவ கூட போகும்போது இதுதான் போட்டு போடணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்னன்னு பாத்துடலாம். ஃபேன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜார், இதை யூஸ் பண்ணி பாத்துடலாம். இப்போ நான் சும்மா சொல்லலைங்க, இதோடைய ஸ்மெல் வந்து செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் இன்ஃபியூஸ்ட் வித் பியர்ஸ், ஜிஞ்சர், கேனபிஸ் அண்ட் மஸ்க். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. இதெல்லாம் கொண்டு போக போறேன் இப்போ. அதனால இது மட்டும் வச்சுக்கிட்டு மத்தெல்லாம் பேக் பண்ணி உள்ள வச்சிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒன்று காட்டாம விட்டுட்டேன். இது பாத்தீங்கன்னா காட்டன் அண்டனோட 609 பெர்ஃப்யூம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெமன், கொரியாண்டர், கார்டமம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் பர்ஃப்யூம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஸ்மெல் இது. ஃபைனலாக நான் போய் கிளம்பிடலாம். ஒரு வழியா வந்து கார்ல ஏறியாச்சு. சோ அப்படியே வந்து கிளம்பிட்டு நீங்களே பாத்துருப்பீங்க. இங்கே டைம் கிட்டத்தட்ட 7:30ங்க. அங்க போறதுக்கு 9:30 ஆயிடும். டிஃபன் சாப்பிட்டு படுக்க தான் முடியும். சோ நாளைக்கு காலையில கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. ஓகே பை. The next day. Hello guys. So நைட்டே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 8:45 ரீச் ஆயிருப்போம். ஆமா. ஸோ அப்புறம் வந்துட்டு செம்ம இருட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்கல. நாங்கள் இந்த தடவை லைட்டையும் மிஸ் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட வீடு. அது வீடு என்ட்ரன்ஸ். வீடு வெளில இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது எப்போ வந்து இடிச்சுட்டு காட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபே நான் ஒரு 5th படிக்கும்போது கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து இடிச்சுட்டு புது வீடாக காட்டினாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேவரட் சாங் வந்து குட்டி விநாயகரப்பா. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் ஆகிட்ட பயங்கரமாக திட்டுவாங்க. ஒழுங்காக வந்து ஃப்ரைடே ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா தான் குளிக்க வச்சுட்டு வேட்டி கட்டிட்டு அந்த குங்குமம்லாம் வச்சு விடுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களால முடியல என்ன செய்ய சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டெல்லாம் செஞ்சு செம்மையாக திட்டு விடுவேன் எனக்கு. இப்பதான் எங்க அப்பா வந்தாரு குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு. ஐயா வணக்கம். இந்த இடத்துல நான் வந்து உட்காந்து படிப்பேன்.
எங்க அப்பா பெருசா எங்களை சின்ன வயசுல இருந்து திட்டினது அடிச்சது இப்படி எதுவுமே கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா படிக்கலனா மட்டும் இல்ல, படிங்கம்மா படிக்குதாமா எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. படிடா ஒழுங்கா படிடா. சின்ன வயசுல இருந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சுத்துவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் கிடையாது. எனக்கு மிஞ்சி போனா அந்த வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்றதுக்கு ஒரு 1 இல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளவுதான். எல்லா விஷயமே ஈவினிங் வந்த உடனே எங்க அப்பா கூட வந்து வண்டியில போய்கிட்டு ஃபுல்லா ஒப்பிச்சிட்டு இருப்பேன். அவர் பாவம் எப்படிதான் கேட்பாரோ தெரியல, எல்லாம் கேட்டு இருப்பாரு. அப்பா அந்த ஃபீலிங்ஸை பத்தி ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்க அண்ணன் பொண்ணும் பேசும். எங்க வீட்லயே ஒரு குழந்தை இந்த மாதிரி சின்ன வயசுல பேசி பேசி ரொம்ப சந்தோஷம். என்ன மனுஷன். ஸோ இப்போ நான் காமிக்க போற இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தரை நான் வந்து இன்ட்ரோ பண்ணி உள்ள கூப்பிடணும். வாங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி. ஐயோ சார், உங்களோட பயங்கரமான ஃபேன் சார். எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட் லவர். பெரிய பெட் லவர், சிங்கம் புலிலாம் வளர்ப்பாரு. இவன் ஒருத்தன்டா. சின்ன வயசுல இருந்து டாக் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப கேட்டு கேட்டு பார்த்துச்சு. எங்க அப்பா கிட்ட எங்க ஆயா கிட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாங்க வந்து நாட் அலௌடுன்னு சொல்லிட்டதுனால கவலையா இருக்க, நான் லவ் பேர்ட்ஸாச்சும் வளர்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு எப்போ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்துட்டு ஒரு 10th படிக்கும் போது வாங்கினோம். நீ 10th படிச்சியா? ஆமாங்க. ஒரு 2 ஜோடி தான் வாங்கி கொடுத்தோம். அது பாத்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. அது பாட்டுனே. ஆமா, நேத்து ஏதோ கேட்டீங்களா என்கிட்ட? மார்க் பத்தி சொல்லுங்க. எந்த மார்க்? 10th. ஃபர்ஸ்ட் 10th மார்க் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை, அதாவது என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா இவங்க இப்போ என்னோட அண்ணியா இருக்காங்க. மலை நல்லா இருக்கே மலை. நான் வந்து பாத்தீங்கன்னா 439 மார்க். ஓ மை காட். அப்படியே என் சித்தப்பா பையன் இருக்காங்கல்ல, அவன் வந்து 472. அவன் 472. நீ சேம் மார்க். ரெண்டு பேரும் சேம் மார்க். ஓகே, அப்புறமேட்டா இன்னும் 2 பேர் ஒரு மார்க்கெட்ல, அது எவ்வளவுன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 12th வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 1200 வந்து பாத்தீங்கன்னா 998 மார்க்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது உலக நடிப்புடா சாமி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 1050 படத்துக்கு 1055 கிளம்பியாச்சு. வெக்கமே இல்லையாடா. பேய் படமா? சும்மா சொல்லுது, ஏதாவது பேய் படம்லாம் இல்லை, நம்ம படம் தான் போகிறோம். ஒரு நாள் கூட படத்துக்கு ஒரு 1050க்கு படம்னா ஒரு 1045 இல்லை 1040 போனதா சரித்திரமே கிடையாது. சரி 11 ஆயிடுச்சு. அப்ப நாங்க திரும்பி லேட்டாக கிளம்புவோமே, அந்த மாதிரி இன்னைக்கு 11 o'clock ஆயிடுச்சு. சீக்கிரம் போங்க. அப்பா உங்களுக்கு என்ன படம் போகணும்னு ஆசை? ஹரிய கூப்பிட்டு மங்கி படம். பிளானட் ஆஃப் ஆப்ஸ் அப்புறமா போங்க, சரியா? நீயும் தாத்தாவும் நம்ம ஊருக்கு போயிடுவோம்டா நாளைக்கு. வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு 11:10. பட்டாம்பூச்சி வட்டம் போடுதே உன்னை முதல் பார்த்த நொடியே. சசி வந்து லேட்டரா ஜாயின் ஆயிடுச்சு. சாய்மா தூங்கிட்டு இருக்காம பாருங்க. படத்துக்கு வரணும். அவன்கிட்ட படம் இருக்குங்களா? என்னரா திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? டக்கு கிட்ட படமே தெரியாது அவனுக்கு. அவன் கிடக்குறான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்விமிங் பூல் கிளம்பிட்டோம். டைம் வர ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. இவங்க எல்லாரையும் வரதுக்குள்ள முடியல. சூப்பரா மாப்ள. ஹரி நம்ம டைலாக் சொல்றாரு. வணக்கம்மா. ரெடி. வணக்கம் பிரதர். ஹாய். புதுச்சுரா கைப்புள்ள. ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? செத்து விளையாடுற ஒரு விளையாட்டாடா. விளையாட்டு தான், நல்ல விளையாட்டு. ஆவியா இருப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா. ஐயா சொல்றா கேளுடா டேய். ஐயோ குதிக்கவே மாட்டா, கொஞ்சம் கூட செம்ம மாப்பிடுறா.
போறேன்னா எனக்கும் இதே மாதிரி ஒரு வாங்கிட்டு வந்துட போறேன். இனிமே வாழ்க்கையில 28 வருஷ வாழ்க்கையில நான் இதை போட்டாச்சு ஸ்விம்மிங் பண்ணலான் இருக்கேன். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். 1 2 3 ஜம்ப். ஏய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 hour தான் டைமே நம்மளுக்கு. 1 hour கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் போல இருக்கு. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா என்னடா குறுக்கு இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வர டைமிங் வந்து முடிய போகுது ஆக்சுவலா. ஆமா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், நாங்க வந்து குடிச்சிட்டோம். குளிச்சிட்டோம். 1 hour தான் டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோங்க. ஜாலியா இருந்தாடா? அப்ப நீங்க பாத்தீங்களா? ஆஹா வேற பசங்க வரும்போது போயிட்டாங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். சஞ்சனா பாருங்க என்ன இன்னும் சூப்பரா நாளைக்கு வர சஞ்சனா வந்து இன்னும் போய் விளையாடணுமா? எனக்கு தெரியாது. சஞ்சனா இங்க பாரு. ஏன்டா அழுவுறீங்க? நாளைக்கு கூட்டு வரண்டி தங்கமே. அழுவாதடி பட்டு. பாப்பாட்ட சொல்றா, இப்ப ஜாலியா தானடா விளையாடுச்சு. ஓகே பை பை டாடா.